சுடரோட இறப்பின் பின்புலத்தில் இந்த ராஜி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. விசாரணை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே ஏதோ ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே சுடரோட கேஸை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா தீபிகாவோட எண்ணம் எப்போதுமே மல்லி மேலே அப்படிங்கிறதெல்லாம் மல்லியை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ கவின் கொண்டு வந்திருக்கிறாங்க. கவின் இப்போ ராஜியை மிரட்டுறாங்க அப்படிங்கிறதால ராஜிக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் தீபிகா தான். அவங்க போலீஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு பல வகையில் பல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முரளியோட விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அவங்களுமே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 4 தட்டு தட்டி அனுப்புனாங்க. அந்த பிரச்சனையை ஓரளவு ஸ்மூத்தாக முடிச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறதால அடுத்த பிரச்சனைகளையும் நமக்கு நல்ல விதமாக நடத்தி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தீபிகாவை பார்க்க போயிருக்கிறாங்க. என்னை ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கிறான், பணம் கேட்டு மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் என்ன திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தீபிகா இப்போ ராஜியை பார்த்து கேட்கவுமே ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடடா, இவங்க போலீஸ் மூலம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ நம்ம மட்டும் இங்கே ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னால் நாம தான் பல வேலைகள் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த தீபிகா கண்டுபிடிச்சிருவாங்க. பேசாமல் சைலண்ட்டாக விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த தீபிகா இதை யோசிப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி மட்டும் தான் மைண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ராஜி இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்களா, ஒருவேளை இவங்க அதற்கு காரணமாக இருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்தில் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ராஜி தான் இதோட பின்புலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் தீபிகா அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்ததாக கவினுமே உள்ளே வராங்க அப்படிங்கிறதால சுடருமே நிச்சயமாக உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளை தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ரசிகர்களுமே சுடர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.